இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் டூயல் இன்வெர்ட்டர் ஏசி இண்டோருங்க. இது 1.5 டன் ஏசிங்க. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி சுற்றியும் நல்லா தொடச்சிக்குங்க. அவ்வளோதாங்க, சுத்தமாகிடுச்சின்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு மேலே தான் வேலை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த வலையை எடுத்துக்குங்க. அதாவது டஸ்ட்டு கிளியர் பண்ணுற இந்த வலை. இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே கூலிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இருந்தாலும் நம்ம ப்ரஷ் பண்ணி சுத்தம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிற இந்த கவரை வந்து கழட்டணும். திருப்பி வச்சு நெம்புனிங்கன்னா வெளிப்பக்கமாக வருங்க. வெளிப்பக்கமாக நெம்பினீங்கன்னா வந்துடும். அடுத்து இந்த கீழ் சைடும் லைட்டாக வச்சு கையில் இழுத்திங்கன்னா வருங்க. நல்லா தள்ளி விட்டு ஒரு சைடு நீக்கி விட்டு அப்படியே இழுத்திங்கன்னா வரும். எதுவுமே உடையாது இந்த மாடலுக்கு. நீங்கள் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா போதும். அதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் லாக் மாதிரி இருக்கும். பாருங்கள், இது வந்து மேலே இருக்கிற லாக். அதாவது ஒரு கம்பியில் வந்து இது கப்புன்னு கடிச்சிக்கும் இந்த லாக். கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கம் 4 லாக் இருக்குங்க. கரெக்டாக அதில் உட்கார வச்சு நீங்கள் வந்து லாக் பண்ணணும் மறுபடியும். இதுதான் கவனமாக நீங்கள் நோட் பண்ணணும். இல்லைனா உடஞ்சிருச்சுன்னா அப்புறமே இது வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ஆகும். ஒரு சைடு வெளியே தள்ளிக்கிட்டு லாக் உட்காராமல் இருக்கும். இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ இதை கழட்டிக்கலாம். இதில் ஸ்டிக்கர் இருக்குங்க, அதை கிழிச்சிட வேண்டாம். கவனமாக ஈரத்துணி போட்டு தொடச்சிக்கோங்க. அடுத்தது இந்த சைடு எண்டில் ஒரு ஸ்க்ரூ கண் பார்வைக்க தெரியுங்க, அதை ரிமூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எண்டில் ஒன்று இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேல் கவர் கழட்டுறதுங்க. இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு மேல் கவரை கழட்டினோம்னா தான் காயில் நமக்கு பார்வைக்கு தெரியும். அப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இழுத்து வந்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 லாக் இருக்கும். இந்த எண்டு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு மொத்தம் 4 லாக் இருக்குங்க. இந்த 4 லாக் வந்து மேலே இழுக்கணும். மேலே இழுத்திங்கன்னா அந்த லாக்கை விட்டு வெளியே அந்த கவர் வந்துடும். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக இழுக்கணுங்க. அப்படி இழுத்தா அது வெளியே வருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக இது கழட்டிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இதில் டஸ்ட் அண்டி இருக்குது. இதையும் நீங்கள் நல்லா தொடச்சி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆன்டி பாக்டீரியா, அதாவது ஆன்டி வைரஸுடைய கவர் இருக்குது. அது வந்து எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. இருந்தாலும் அதையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கண்டென்சர் காயில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒட்டடை அண்டி இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரண்ட்டு பில்லு ஜாஸ்தியாகும். வைக்கிற கூலிங் ரீச் ஆகாது. ஓயாமல் ஏசி ஓடிட்டே இருக்கும். ஃபேனில் வைப்ரேஷன் வரும். பாருங்கள், இந்த ஃபேன் எந்த அளவுக்கு டஸ்ட் அண்டி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி டஸ்ட் அண்டிடுச்சுன்னா உங்களுக்கு ஐக்கூலில் வச்சாலுமே சீக்கிரத்துக்கு கூலிங் ரீச் ஆகாதுங்க. இது எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த ட்ரேவை கழட்டணுங்க. இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ பாருங்கள், இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ இருக்கும். நோட் பண்ணிவிட்டு அதை 2ஐயும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரேவை கழட்டினா தான் உங்களுக்கு வந்து ஃபேன் க்ளீன் பண்ண முடியும். லைட்டாக வெளியே இழுங்க, வராது. கீழே 2 லாக் இருக்கும். அதாவது 2 கம்பி குச்சி மாதிரி நீட்டிருக்கும். அது அப்படியே நெல்ல உள்ளே தள்ளி விட்டு அப்படியே மெல்ல இழுங்க, காயில் காயம் ஆகாத மாதிரி இழுத்து இதில் ஓஸ் வந்து வெளியே போகுங்க. அதை அப்படியே லைட்டாக வளைச்சி விட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் அடைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏசியில் தண்ணி லீக்கேஜ் ஆகிற கம்ப்ளைண்ட் வரும். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளோயர் ஃபேனில் அடைப்பு இருக்குங்க. இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட காற்று உங்களுக்கு வராது, ஏர் த்ரூ ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து காயிலில் சுத்தமாக தண்ணியை ஊற்றி அலசிக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு காஞ்ச இருக்கும்போதே ப்ரெஷ்ஷை போட்டு கொஞ்சம் தொடச்சி விட்டு அதுக்கு அடுத்து தண்ணி நல்லா ஊற்றுங்க. எல்லா காயிலும் நல்லா நனையணும். உங்கள் கிட்ட வந்து ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நல்லா நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த காயில் எண்டு, இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் விட்டு சிங்க் தொட்டி கழுவுறீங்க பற்றியில் ப்ரஷ், அதில் புது ப்ரஷ்ஷாக வாங்கிக்கங்க. ஒரு 20 ரூபா வரும். அதை வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு. அப்படியே இந்த இடத்துல வந்து கார்பன் அண்டி கிடக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காயிலுக்கு சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பு தகரத்தில் அல்லது அலுமினிய தகரத்தில் வந்து லீஃப் மாதிரி இலைகள் இருக்கும். அது நேர் வாக்கில் தான் நீங்கள் நான் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணணும். குறுக்கு வாக்கில் பண்ணிங்கன்னா அது வளைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா அந்த பெல்ட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை நீக்கி விட்டு அதையும் அலசிக்கிட்டு தண்ணீரை விட்டு நல்லா சுத்தம் பண்ணுங்கள். இதுவும் பாருங்கள் சுத்தம் பண்ணும்போது எவ்வளோ டஸ்ட்டு போகுதுன்னு. இது வந்து வெளிப்பக்கம் சுத்தம் ஆகிடுச்சிங்க. உள் பக்கம் எப்படி சுத்தம் பண்ணணும்னா இன்னும் நிறையா தண்ணியை ஊற்றி அலசணுங்க. அலசும் பொழுது கீழே வந்து அழுக்கு இல்லாமல் தண்ணி வந்தால் ஓகேங்க. இப்போ ஃபேனும் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் பண்ணி விட்டு நல்லா நனைச்சிக்குங்க. நனைச்சி அதே ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டை வாக்கல் மெல்ல இழுத்திங்கன்னா க்ளீன் ஆகுங்க. உங்களுக்கு க்ளீன் ஆகிடுச்சின்னா ஓகே, இதே போதுமானதுங்க. இல்லை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபேனில் குப்பை அண்டி இருக்குது அப்படின்னா காற்று உங்களுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணாலும் எஃபிஷியண்ட்டாக வராது.
பாருங்கள், உள் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டடை அண்டி இருக்கும். கை நுழையிற அளவுக்கு இருக்கும் இடம். அதில் விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க. அப்படிலாம் சின்ன பசங்க இருந்தால் அவங்க கையை விட்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஏசி ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி லீஃப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி ஈரம் பண்ணி நல்லா ஊறணுங்க தண்ணியில். ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் மேலேருந்து நீங்கள் ஒரு சின்ன சொம்பில் ஒரு டப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை பிடிச்சி ஒரு டப்பாவில் ஊற்றலாங்க. ஊற்றினோம்னா உள்ளே இருக்கிற அழுக்கு ஒட்டடைலாம் அடிச்சுக்கிட்டு வருங்க. இப்போ ஃபேன் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் தொடச்சி விட்டேன். இருந்தும் உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடை அண்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 2 வருஷம் ஆயிடுச்சு போல க்ளீன் பண்ணி. அதனால் வந்து வரல. இதை வந்து ஃபோம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணோம்னா பக்காவாக புது ஏசி மாதிரி ஆகிடுங்க. இது தாங்க அந்த ஃபோம் கிளீனர். இது ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். ஒரு 180லேருந்து ஒரு 300, 400 வரைக்கும் கிடைக்குங்க. நல்லா இது சுத்தமாக க்ளீன் பண்ணி ஈரம் கொஞ்சம் தொடச்சி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஃபோம் கிளீனரை வந்து அது மேலே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபோம் அதாவது இது வந்து சாட்சி பண்ணக்கூடாதுங்க. நேராக வச்சு தான் நீங்கள் அடிக்கணும். சாட்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க கேஸ் காலி ஆகிடுச்சின்னா உங்களுக்கு உள்ளே மிச்சமாகிடும் ஃபோம். அப்போ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் வெளியே வராது. அதுக்கு அடுத்தது ஃபேனில் எந்தெந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல நல்லா அடிங்க. மெல்ல கம்மியாகவே அடிங்க. அது அடிக்கும்பொழுது அப்படியே வந்து விரிவடைஞ்சு உள்ளெல்லாம் அப்ளை ஆகும். நல்லா சுற்றி விட்டு கொஞ்சம் கூட இடம் இல்லாத மாதிரி க்ளீனாக நீங்கள் சோப்பு நிறையா அடிச்சு விட்டுருங்க. அடிச்சு விட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஊறட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் விரலில் அந்த ஃபேனை சுற்றி விட்டு உள்ளெல்லாம் இன்னும் உங்களுக்கு அந்த சோப்பு நுரை போகுங்க. இந்த ஃபோம் நுரை நல்லா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் உள்ளே வெளியெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. சைடில் போர்டு இருக்கும், அந்த போர்டுக்கிட்ட போக வேண்டாங்க. இந்த காயிலுக்கு உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஈரமாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாசி அண்டி இருக்குது. அதையும் இந்த ஃபோம் கிளீனர் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே சொட்ட தண்ணி மாதிரி உருகி ஊற்றிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேவை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக கேரி பேக் வாங்கி ஸ்ப்ரே வாங்கி நல்லா ஃபோர்ஸாக தண்ணி அடிப்பாங்க. நீங்கள் வீட்டில் சுத்தம் பண்ணால் அத்தனை வசதி இருக்காது. அதனால் சிம்பிளாக எப்படி செய்கிறதுங்கிறதுக்கோசரம் இந்த ஐடியா கொடுக்குறேங்க. வாட்டர் கேனில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்பு வாட்டர் ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும். ஒரு கடையில் 150 ரூபாய்க்கு கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் பம்ப் பண்ணிவிட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணி அளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷராக கொடுக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நல்லா உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு அந்த சோப் நுரெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபேன் சுத்தமாக க்ளீன் ஆகிடுங்க. ரொம்பவுமே டஸ்ட் அண்டி இருந்தால் இதில் கூட கொஞ்சம் க்ளீன் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பாட்டில் நீங்கள் 500 ml 600 ml வாங்கினீங்கன்னா 2 தடவை ஏசி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்க. 1.5 டன் ஏசி 1 டன் ஏசினா சாதாரணமாக உங்களுக்கு 2 தடவை க்ளீன் ஆகும். நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டில் தண்ணி எடுத்து ஊற்றி அலசிக்குங்க, கொஞ்சம் கூட சோப்பு நுரலாமல். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ப்ளோயர் இருந்துச்சுன்னா காற்று பிடிச்சிட்டு மீண்டும் அந்த சோப்பு நுரையை வந்து நீங்கள் அடிச்சிக்கலாம் ஃபோம் கிளீனரை. இதுலேயே உங்களுக்கு சுத்தமாகிடுச்சுன்னா அவ்வளோதாங்க, போதுமானதுங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபேன்லாம் சுற்றி விட்டிங்கன்னா உள்ள ஃபேன்லேயும் தண்ணி இறங்குங்க, கிளியர் ஆகுங்க. கொஞ்சம் கூட சோப்பு நுரை இல்லாமல் கீழே விழுகிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அழுக்கு இல்லாமல் வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் க்ளீன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இருந்தாலும் இப்போ ஃபேனுக்கோசரம் நான் மீண்டும் ஒரு தடவை வந்து அப்ளை பண்ணுறேன். நல்லா இதை அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாதிரியே நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டு தொடச்சிங்கன்னா உங்களுக்கு ஏசி சுத்தமாக க்ளியர் ஆகிடுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் நீங்கள் ஏசி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் த்ரூ ஆகாது, உங்களுக்கு கூலிங் ரீச் ஆகாது, கரண்ட்டு பில்லு ஜாஸ்தி ஆகும். குளிர் காலத்தில் ஒன்றும் தெரிவிக்காதுங்க. வெயில் காலத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இன்வெர்டர் ஏசி வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஆகாமல் ஓடிட்டே இருக்கும், கூலிங் ரீச் ஆகாமல். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 யூனிட் வர இடத்துல 7-8 யூனிட் ஓடுங்க. உங்களுக்கு 500 யூனிட் தாண்டிடுச்சுன்னா ஊருக்கிட்ட வேலை வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கவனிங்க. நீங்கள் செய்ய முடியலனாலும் சரி, இந்த வீடியோவை காட்டி ஒரு எலக்ட்ரிஷியனோ அது ப்ளம்பரோ வந்தால் அவங்கள வச்சு செஞ்சுக்கலாம். ஆர்வம் இருக்கிறவங்க. இல்லாதவங்க நீங்கள் டெக்னீஷியரை கூப்பிட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் க்ளீன் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஃபோம் அடிச்சு விட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் எஃபிஷியண்ட்டாக கூலிங் வராதுங்க, கரண்ட்டு பில்லு மிச்சமாகாது. நல்லா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் மேலே இழுக்கிற காற்று வந்து ஃபேனுக்கு தாராளமாக வர மாதிரி வந்து அடைப்பு இருக்கக்கூடாது. அது தகுந்த மாதிரி நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோம் க்ளீனர் இல்லாமல் நீங்கள் நார்மலாகவே க்ளீன் பண்ணால் உங்களுக்கு போதுமானது. உங்கள் பார்வைக்கு வந்து சுத்தமாக தெரிஞ்சால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி அழுக்கு வரும் கழுவுக்குள்ள. நல்லா நீங்கள் தண்ணி ஊற்றி அலச உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் அடிச்சுட்டு ஒட்டடெல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சுத்தமான தண்ணி வெளியே வரும்போது நிறுத்திக்குங்க தண்ணி ஊற்றுறது. இந்த ஃபேனுடைய லென்த்துக்குள்ளே தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். எண்டில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக அடிக்க வேண்டாம். சென்டரில் நீங்கள் எப்படினாலும் அடிச்சிக்கலாம். ஓரத்தில் போகக்குள்ள கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றுங்க. நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டா போதுமானதுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி வந்துருச்சு.
ஃபேன்லேருந்து அந்த காயில் வரைக்குமே பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுச்சுங்க. சிம்பிளாக நீங்களே இது வந்து ரெடி பண்ணலாம். அடுத்து உங்ககிட்ட ப்ளோயர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காற்று பிடிச்சி உள்ளே இருக்கிற ஈரத்தன்மைலாம் வெளியே எடுத்துக்கலாங்க. இல்லை எங்கிட்ட ப்ளோயர் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டிங்கன்னா தண்ணீர் வடிஞ்சிடும். அல்லது நீங்கள் கவர் மாட்டினீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு எல்லா தண்ணியும் வடிஞ்சு இப்போ நான் முன்ன காமிச்சேன் பார்த்தீங்களா ஹோல்ஸு, அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேனுக்கெலாம் காற்று பிடிக்கிறேன். இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் விடாமல் வெளியே வருதுங்க. பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி அழுக்கோடு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேனுடைய ஸ்பீடு குறையும், கரண்ட்டு பில் அதிகமாகும், மோட்டர் வந்து பேரிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு. கடைசியாக ஏசி வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அடுத்து வந்து சர்வீஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு யாரும் சுத்தம் பண்ணி தரமாட்டாங்க. நீங்களே உங்கள் பொருளை சுத்தம் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக லேட்டானாலும் பரவாயில்லன்ட்டு நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணலாங்க. அதுக்கு தாங்க இந்த வீடியோ. பர்ஃபெக்டாக உங்களுக்கு இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட உங்களுக்கு அழுக்கு இல்லை. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனர்னு ஒரு ஸ்ப்ரே இருக்குது. அதை அடிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் போய் அந்த கருப்பு கலர்லாம் போய் நிக்கல் கலர் மாதிரி பலன்னு வருங்க. அதுவும் ஆன்லைனில் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்னா போய் வாங்கிக்கலாங்க. ஃபேன்லேருந்து எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சிங்க. பர்ஃபெக்டாக இப்போது ஒர்க் முடிஞ்சது. இப்போ இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, அது ஏசி ரன் ஆகும் பொழுது அதில் வடிகிற தண்ணி இந்த ட்ரே வழியாக அந்த ஹோல்ஸில் வருங்க. இந்த ஹோல்ஸை வந்து ஒரு டியூப் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றி பாருங்கள். தண்ணி வந்து தாராளமாக ஊற்றுற தண்ணி வந்து போகணுங்க. நான் ஊற்றுற தண்ணி அதிகங்க. இந்த அளவுக்குலாம் ஏசியில் வராது. இந்த அளவுக்கு தண்ணி ஃப்ரீயாக போணுச்சுன்னா உங்களுக்கு ஏசியில் தண்ணீர் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வராது. அப்போ லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த ஹோல்ஸும் நீங்கள் க்ளீன் பண்ணுறது மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து இந்த ட்ரே மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த 2 லெக்கையும் பாருங்கள். இந்த 2 லெக்கையும் கவனிச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த அதுக்கு ஸ்டெப்பு இங்கே இருக்கும். இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. ஃபஸ்ட்டு ட்ரேவை மாற்றிட்டு அந்த லெக்கை வந்து அதில் லாக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவுக்கு தகுந்த மாதிரி இங்கே கேப் இருக்கும். அதை கரெக்டாக வச்சு உள்ளே தள்ளிங்கன்னா அந்த காயிலில் மோதாமல் அந்த ட்ரே உள்ளே போய் படிமானம் ஆகுங்க. அதுக்கு அடுத்தது கீழே இருக்க லெக்கை தள்ளினீங்கன்னா சீட்டிங் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். ஆடாது. கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அந்த ஸ்க்ரூடைய ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. அப்படி படியில்னா அந்த ஹோல்ஸ் செட் ஆகாது. அதை கவனமாக பார்த்து ஹோல்ஸ் செட் ஆகிற மாதிரி ஃபிட்டிங் பண்ணி டைட் வச்சுக்கோங்க. 2 ஸ்க்ரூவும் நல்லா டைட் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீடிங்லாம் கரெக்டாக அது மேலே வச்சு ஏற்கனவே இருந்ததெல்லாம் பர்ஃபெக்டாக உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சுட்டு இப்போ மேலே இருக்க டோர் போடணுங்க. இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் கிளீனருங்கிற மாதிரி இருக்குங்க. அதை கரெக்டாக மாட்டிக்குங்க. அது வந்து ஒர்க் ஆகாது. இதில் இருக்கிற பின்னை கவனிங்க. ஒரு 5, 6 பின் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மேலே வந்து கெவையாட்டம் இருக்கும். அந்த கெவையில் அது தள்ளணும். அடுத்து ஒரு அழுத்தமான ஸ்டெப் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்து ஒரு லாக் நீட்டின மாதிரி இருக்கும். அதில் உட்கார வைக்கணுங்க. 2, 3, 4 மேலே வச்சு விட்டு ஃபஸ்ட்டு அந்த லாக் வந்து அழுத்திக்குங்க. கீழே படிமானம் பண்ணிவிட்டு மேலே தள்ளினீங்கன்னா அந்த லாக் உட்கார வைக்கும். அப்படியே சும்மா தள்ளி விட்டு அழுத்தினீங்கன்னா ஓகே ஆகிடும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த லாக்கும் உட்காந்துக்கும். சிம்பிள், அவ்வளோதாங்க. அதுக்கு அடுத்தது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கணுங்க. அப்படி ஹோல்ஸ் சரியாக இல்லைனா உங்களுக்கு படிமானம் ஆகணும்னு அர்த்தங்க. கரெக்டாக ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போட்டு ஸ்க்ரூ ஏற்றினீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குங்க. நீங்கள் ராங் மரம் ஏற்ற வேண்டாம், நார்மல் டைட் வச்சா போதுமானதுங்க. இப்போ வந்து மேல் டாப் கவரையும் மாற்றியாச்சுங்க. அடுத்தது கீழே இருக்கிற ட்ரேவை மாற்றுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கீழே 4 லாக் இருக்கும். அதில் கரெக்டாக உட்கார வைங்க. கரெக்டாக உட்கார வச்சு உட்காந்ததுக்கப்புறம் மேல் நோக்கி தள்ளுங்க. மேல் நோக்கி தள்ளி விட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற லாக் வந்து இங்கே இருக்கிற கம்பி மாதிரி ஸ்டெப் இருக்கும் பாருங்கள், அதில் உட்கார வைக்கணும். கவனமாக அதுக்கு நேராக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு 4 ஸ்டெப் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அது ப்ரெஷிங் டைப் தான். இழுத்தா வெளியே வந்துடும், தள்ளினா லாக் ஆகிடும். வச்சு நல்லா தள்ளி பிடிங்க. அப்படி போகலாம் லைட்டாக தட்டுங்க, உடையிற மாதிரி தட்ட வேண்டாம். லைட்டாக தட்டினீங்கன்னா லாக் ஆகிடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எண்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே எப்படி ஒரு தட்டினீங்கன்னா அதுவும் ஏறி உட்காந்துக்குங்க. அதுக்கு அடுத்தது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லாக் இருக்கும் இந்த வலையில். அதுக்கு தகுந்த மாதிரி மேலே வந்து இட வசதி இருக்கும். முன் பக்கம் இந்த மாதிரி லாக் இருக்கும். அதை கவனித்து கரெக்டாக உட்கார வைக்கணுங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் சைடில் கேப் இல்லாமல் கரெக்டாக படிமானம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. என்னுடைய சேனலில் இந்த ஏசி க்ளீன் பண்ணுற வீடியோ ஏற்கனவே நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணுறதுன்னு, அது எப்படின்னு பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அவுட்டோர் க்ளீன் பண்ணுறது எப்படி, அவுட்டோரை பிரித்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்கேன். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். இது இல்லாமல் ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், மோட்டார் சர்வீஸ், தண்ணி மோட்டார் சர்வீஸ், ஸ்டார்டர் சர்வீஸ், ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறதுன்னு இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். ஏசி ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ வேறு லெவலாக ஏசி ஓடுங்க. பயங்கரமான கூலிங், ஸ்மூத்தாக ஓடுதுங்க.
இந்த வீடியோ பார்த்து வீட்டில் முயற்சி செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.